exercise 2.6 ninth sum. A man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? அப்போ நமக்கு லோன் வந்துட்டு எவ்வளோ பே பண்ணும்? லோன் அமௌண்ட்டு 65,000. எப்படி பே பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் மந்தில் 400, செகண்ட் மந்த்லேருந்து 300 எக்ஸ்ட்ரா வருது. எக்ஸ்ட்ரா அப்படியே பே பண்ணிட்டே வரணும். அப்போ செகண்ட் மந்த் எவ்வளோ ஆகும்? 400 + 300 700 ஆகும். அது கூட ஒரு 300 ஆட் பண்ணோம்னா 1000 ஆகும். அப்படியே பே பண்ணி 65,000 எத்தனை மந்த் எடுக்கும் பே பண்ணுறதுக்கு? அப்படி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிட்டு நமக்கு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு மந்த் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் 400 ப்ளஸ் செகண்ட் டேர்ம்லேருந்து என்னது 300 இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு மந்த் வந்துட்டு 400, அடுத்து இன்க்ரீஸ் இந்த பேமெண்ட் பை rupees 300 எவ்ரி மந்த். டோட்டல் அமௌண்ட் 65,000. ஓகே ஆகுதுல? அப்போ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் 400 ப்ளஸ் 300 இன்க்ரீஸ் ஆகல. 400 + 300 700, அது கூட ஒரு 300 இன்க்ரீஸ் ஆகல 1000. இப்படியே 300 இன்க்ரீஸ் ஆகி பே பண்ணி ஃபைனலாக 65 டோட்டல் அமௌண்ட் இது. ஏன்னா 65,000 தான் பே பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு 65,000 வந்துட்டு எத்தனை நாள் எடுக்கும்? அதாவது ஹவு லாங். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எத்தனை மந்த் எடுக்கும் தானே கேட்குறாங்க. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன். அப்போ எத்தனை மந்த் எடுக்கும் 65,000 பே பண்ணுறதுக்கு? ஃபர்ஸ்ட் மந்த் 400 ஆகும், அடுத்து 300 இன்க்ரீஸ் ஆகி வந்து பே பண்ணி டோட்டலாக எத்தனை மந்த் எடுக்கும் இந்த 65,000 பே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் கிளியர் ஆயிடுச்சுல? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 400 + 700 + 1000 + எக்ஸட்ரா இப்படியே தான் கூட்டிகிட்டே வருது. அப்போ 65,000 டோட்டல் அமௌண்ட். இது லாஸ்ட் டேர்ம் இல்லை. லாஸ்ட் டேர்ம்னா இப்படியே கொடுத்து லாஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துட்டு டோட்டல் ஆட் பண்ணுறது தான் லாஸ்ட் டேர்ம். இது அப்படி இல்லை. டோட்டல் அமௌண்ட்டே இப்படியே ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டே 65,000 எஸ்என். ஓகேவா? கிளியராக புரியுதுல? லாஸ்ட் டேர்மும் டோட்டல் அமௌண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. டோட்டலாக சம் டூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் தான் 65,000. அதுக்கு எத்தனை மந்த் அது 65,000 பே பண்ணுறதுக்கு இதே டேர்மில் போனால் எப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சுல? அப்போ இது வந்து கண்டிப்பாக அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். ஏன்னா 300 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கண்டிப்பாக இது வந்து அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். அப்போ A = இதில் 400, டிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ நமக்கு என்னது 700 - 400 300. D = 400. அந்த 65,000ங்கிறது டோட்டல் அமௌண்ட்டு. அது எஸ்என். டோட்டல் அமௌண்ட்னா சம் ஆஃப் த டேர்ம்ஸ் தான் இது. இப்போ எஸ்என்ங்கிறது கொடுத்துட்டாங்க 65,000. நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் லாஸ்ட் டேர்ம் இல்லை 65,000 எல்லாத்தையும் இப்படியே ஆட் பண்ணி டோட்டலாக 65,000 வர்றதுக்கு எத்தனை மந்த் எடுக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் தான் எஸ்என் தான் இது. ஓகே தானே? டவுட் இல்லைல்ல? அப்போ என்ன தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் எத்தனை மந்த்துங்கிறது. இப்போ ஃபார்முலா எழுதிட்டோம். SN = n/2 × 2a + n - 1 × d. SNங்கிறது எவ்வளோ? 65,000 = n தான் நமக்கு தெரியாது. n/2 × 2 × aங்கிறது 400 + n - 1 × dங்கிறது 300. இப்போ 65,000 = n/2 × 2 × 400ங்கிறது 800 ப்ளஸ் இந்த n - 1 இது உள்ள மல்டிப்ளை தான் பண்ணணும். 300 × n 300 - 1 × 300 300. இப்போ 65,000 = n/2. இந்த 300n முன்னாடி எழுதிட்டோம். ப்ளஸ் 800 - 300ங்கிறது 500. அடுத்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் அடுத்த ஒரு இதே மாதிரி வருஷம் முன்னாடியே செஞ்சுருக்கோம் இல்லையா? முந்தின எக்ஸசைஸில் செஞ்சுருப்போம். அப்போது இந்த டிவிஷனாக இருக்கட்டும் இங்கிட்ட வரையில் மல்டிப்ளிகேஷன் ஆகும். 65,000 × 2 = இங்கே n × 300 n வரும்ல. இந்த எண்ணை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த 2 இங்கிட்டு வந்துடுச்சு. இந்த எண்ணை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போது = 300n × n 300n² + 500 × n 500n. அப்போ 65,000 × 2 எவ்வளோ ஆயிருந்தா 1,30,000. அப்போ 300n² + 500n. இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்து எழுதுவோம்ல. ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும். -1,30,000 = 0. இது பெரிய டேர்மாக இருக்குது. எல்லாமே 100ஆல் டிவைட் ஆகும். அதனால் டிவைடட் பை 100 நம்ம எடுத்துக்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ 3 ÷ 100 பண்ணல என்ன ஆகிடும்? 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே டிவைடட் பை 100, இதுவும் டிவைடட் பை 100. அப்போ அதில் என்ன ஆகிடும்? இது 3n² + 5n -1300. 2 0 கேன்சல் ஆகிடும்ல. அப்போ 1300 = 0. இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்ல சாதாரணமாக, அது மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம். 3n² -1300 மல்டிப்ளை பண்ணல -3900 வரும். இன்ட்டு இந்த மிடியில் இருக்கிற நம்பரை இங்கே மிடியில் எழுதுவோம் 5n
அடுத்து நம்ம இது ரெண்டு எழுதுவோம், ரெண்டு நம்பர் எழுதுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கணும், அது ரெண்டு ஆடோ சப்ட்ராக்டாக பண்ணால் இது கிடைக்கணும். அப்போது 65 × 60 தான் 3900. அப்போ நமக்கு 65 × 60 தான் 3900. அதே மாதிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 65லேருந்து 60 மைனஸ் பண்ணிட்டா 5 ஆகிடும். பிக்கஸ் நம்பர் சைன் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ் இங்கே தான் கொடுக்கணும். நம்ம மல்டிப்ளிகேஷனில் நெகட்டிவ் வந்தாலே என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பர் எழுத போகிறோம், அதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் நெகட்டிவ் கொடுக்கணும். ஃபஸ்ட் நம்பரை பார்த்துக்கணும். 3900 கிடைக்கிறதுக்கு எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 3900 கிடைக்கும்னு பார்த்தோம்னா 65 × 60 கிடைக்கும். வேறு நம்பரும் கிடைக்கும். அதேமாதிரி இங்கே -5 தானே வந்திருக்கு, ஆன்சர் 5 தானே வந்திருக்கு. ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணல. அப்போ 5 டிஃப்ரென்ஸ் உள்ள நம்பராக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே 5 கிடைக்குது, ஒன்று ஆட் பண்ணையில் கிடைக்கும், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணையில் கிடைக்கும். இங்கே மைனஸ் வந்தனால கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ணையில் தான் இது கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ரெண்டு நம்பர் எழுதுகிறோம், அதில் சப்ட்ராக்ட் பண்ணையில் 5 வர மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்பர் மல்டிப்ளை பண்ணையில் இங்கே கிடைக்கணும் போது 65 - 16 எடுத்தோம்னா 65லேருந்து 60 மைனஸ் பண்ணிட்டோம்னா 5. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணையில் என்ன ஆகிடும், 3900. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஓகே, இது பிக்கஸ் நம்பர் சைன் ப்ளஸ்னால இப்படியே வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்பர் என்னவோ அதால் டிவைட் பண்ணுவோம், 3n². அப்போ டிவைடட் பை 3n² டிவைடட் பை 3n². இது கேன்சல் பண்ணையில் எண்ணும் n² ஒரு எண்ணும் கேன்சல் ஆகிடும். இங்கே எண்ணும் n² ஒரு எண்ணும் கேன்சல் ஆகிடும். அடுத்து 3 16 கேன்சல் பண்ணுறோம். 3 வந்து 1 3 சார் 3, 2 3 சார் 6, 0 20. இது கேன்சல் ஆகாது, 3n அப்படியே தான் வரும். அப்போ நமக்கு எப்படி எழுதலாம், இங்கே கீழேருந்து தான் எழுதுவோம். நம்ம படிச்சிருக்கோம்ல, 3n + 65 இன்ட்டு இங்கே வந்துட்டு வெறும் n மட்டும் தான் இருக்குது, n - 20 = 0. ஒரு ஈக்குவேஷனாக அப்படியே எழுதிப்போம். 3n இங்கே முன்னாடி எது இல்லைனாலும் ப்ளஸ் 3n + 65 இன்ட்டு இங்கே இருக்கிறது n மட்டும் தான், n - 20 = 0. ரெண்டு செப்பரேட் எடுப்போம். 3n + 65 = 0. அப்போ 3n = -65. அப்போ n = -65/3. நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான், நெகட்டிவில் வராது. ஸோ இட் இஸ் இன்வேலிடு. அடுத்து இங்கே பார்க்கல n - 20 = 0, n = 20. அப்போ இதுதான் ஆன்சராக வரும். அப்போ எத்தனை மந்த்ஸ், 65,000 வர்றதுக்கு எத்தனை மந்த்ஸ் அவங்களுக்கு எடுக்குது லோன் அடைக்க, 20 மந்த்ஸ் எடுக்குது. therefore it takes 20 months to clear the loan. இப்போ ஓகே ஆயிடுச்சுல. இப்போ என்ன கொடுத்துருந்தாங்க, நமக்கு 300 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் கொடுத்தனால 65,000ங்கிறது எஸ்என் தான். அது வச்சு செய்யல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வரும். இதேமாதிரி நம்ம போன எக்ஸசைஸில் இது செஞ்சுருக்கோம், இதேமாதிரி சம்ஸு. அப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம், இது மிடில் எழுதுவோம். இது ரெண்டு நம்பர் எழுதணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கணும், அதே ரெண்டு ஆட் சப்ட்ராக்ட் பண்ண இது கிடைக்கணும். இங்கே ஒரு மைனஸ் சைன் வந்தனால கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ணாதான் இது கிடைக்கணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ், ஒரே ஒரு மைனஸ் தான் வந்திருக்கு. அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணாதான் இது கிடைக்கணும். 5 கிடைக்கும்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் எடுக்கிறோம். 65 × 60 இருக்கையில் வந்துருச்சு. இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் அந்த ஈக்குவேஷன் என்னவோ அதால் டிவைட் பண்ணுவோம், அதை வச்சு இந்த ஃபார்மெட்டை எழுதுவோம். ஓகே தானே. அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எண் கண்டுபிடிச்சிருக்கோம். எண் நெகட்டிவ் வந்தது எடுக்க மாட்டோம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இதான் ஓகே. அப்போ இந்த சம்மு கம்ப்ளீட் ஆயிடுச்சு.